வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிறிஸ்டின் பிரைடல் மேக்கோவர் வந்து பண்ண போறோம். இதுக்கு வந்து சென்னைக்குள்ள தான் சுத்துறோம். பல்லாவரம் தான் போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ், ஹால் வீடியோஸ் அதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. It was like a Sunday நம்ம எல்லாருக்கும் மேக்கப் போடுறது பிடிக்கும். பட் இன்னைக்கு அது நம்ம போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல அந்த ஸ்கின் கேரோட குட் எசன்ஸும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு என்கிட்ட அதுக்கான பெர்ஃபெக்டான 2 ப்ராடக்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2% நயாசினமைட் போர் மினிமைசிங் பிரைமர் தான். இது நம்ம எவ்ரிடே மேக்கப்புக்கு பிரைமரா யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு 2% நயாசினமைட் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. அது மட்டும் இல்லாம செபோ கிளியர் எம்பி அப்படின்ற இன்கிரீடியன்ட்டும் இருக்கு. அது வந்து நம்மளோட ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து லாக் பண்ணி நம்மளுக்கு ஆயில் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இது வந்து நம்மளோட பிளாக் ஹெட்ஸை ட்ரீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்னே காஸ் பண்ற பாக்டீரியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிச்சு நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஆக்னி பிரேக்அவுட்ஸ் வராத மாதிரியே ஹெல்ப் பண்ணும். நயாசினமைட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக்னே மார்க்ஸ், ஸ்பாட்ஸ், ஸ்கார்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அண்ட் விட்டமின் இ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இல்லாம நரிஷிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம டெய்லி மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ற பிரைமர்லேயே ஸ்கின் கேரோட குட்னஸும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் ரொம்ப செக்ரிகேட் ஆகும் இல்லையா. எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்ல ரொம்ப ஆயில பார்க்குமோ அங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேக்கப்புக்கு முன்னாடி. ஸோ பிரைமர் போட்டாச்சு. இதுக்கு மேல என்கிட்ட இந்த 2% நயாசினமைட் ஹைட்ரேட்டிங் பிபி கிரீம் இருக்கு. இது வந்து ஒரு டூவியான லுக் கொடுக்கும். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு SPF 50யும் இருக்கு. இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ கூட. ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணனா, ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருந்து எனக்கு எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்குமோ அங்க மட்டும் நான் என்னோட ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிலுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லாம் மெல்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணணும். இப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா, இங்கே வந்து நான் பிபி க்ரீம் போட்டு மேலே லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபேஸ். உங்களுக்கு வந்து பிபி க்ரீம் அப்படின்றனால உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் இருக்காது. அங்கங்கே உங்களுக்கு ஸ்பாட்ஸ் தெரியும். லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் இல்லைனா ஐலைனரோ மஸ்காராவோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் லுக் எவ்ரிடேக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் த டாப் இல்லாமல் உங்களோட ஸ்பாட்ஸ் மறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை நம்ம எவ்ரிடே மேக்கப்க்கு யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற நயாசினமைட் நம்மளோட ஸ்பாட்ஸை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அந்த கிரீஸியாக ஒரு மாதிரி ஹெவியாக மேலே ஒரு லேயர் போட்ட மாதிரி அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கும். நம்ம ஃபிங்கர்ஸே போதும், ப்ரஷ் இதுக்கு தேவையில்லை. நான் எப்பயுமே வந்து மேக்கப் போடும்போது ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபிங்கரில் ப்ராடக்ட் பண்ணுறதே பிடிக்காது. பட் ஆனால் இந்த இது மட்டும் எனக்கு கையிலேயே நம்ம பிளெண்ட் பண்ணுறது, அதுதான் எவ்ரிடே மேக்கப்லாம் நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி டர்மாக்கோயில் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டரை ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லிங்க் அப் பண்ணுறாங்க. இதை வந்து பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலியமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர்ல 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் மூலியமா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத அவங்களோட மோட்டோ. அண்ட் டர்மாக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. Mable 2023 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது டர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு கிறிஸ்டின் பிரைடை வந்து ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டிங் லுக் மேக் ஓவர் வந்து பண்ணிட்டு அப்படியே ரிசப்ஷனுக்கு வந்து சாரி சேஞ்ச் பண்ற மாதிரி, அதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கான அஜெண்டா. இந்த பிரைடோட பேர் வந்து லிசி. இவங்க வந்து ஹெச்டி மேக்கப் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பல்லாவரம். ஸோ போறதுக்கே வந்து செம டிராஃபிக்கா இருந்தது. ஸோ போகும்போதே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லேட் ஆயிடுச்சு. அங்க போனோடனே வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரையரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நான் அன்னைக்கு தனியா தான் போனேன். அசிஸ்ட் யாருமே கூட்டிட்டு போல. அதனால ஓகே அப்படின்ட்டு கேம் பிளான் வந்து வேகமா போட்டு ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரெப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹேர் ப்ரெப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ரம் பண்ணிட்டு இவங்க கேட்ட ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கேர்ள்ஸ் தான். ஓப்பன் கேர்ள்ஸ் மாதிரி பண்ணிட்டு இவங்க வந்து அந்த கிறிஸ்டின் பிரைடல் கவுன் போடுவாங்க இல்லையா, அந்த கவுனுக்காக க்ரௌன் வேற வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ரௌனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து வேரியேஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு ஹேர் ஆல்ரெடி கொஞ்சம் டென்ஸாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சோம். அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஹேர் டூ ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் வந்து அன்னைக்கு
வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மாட்டயே சொல்லிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒன்ஸ் எனக்கு வந்து டைமை சொல்லிட்டே இருங்க அப்படின்ட்டு. ஏன்னா டிலே ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ கர்ல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பஃப்பும் நம்ம வந்து பேக் ஹோம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஹேர் ஃபேஸ் வந்து ஃப்ரேம் பண்ற மாரி வந்து சைட்ல வந்து பார்ட்டிஷன் எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து க்ரவுன் ஃபிக்ஸிங். இவங்க வந்து ஃபுல் க்ரவுன் மாரி வச்சிருந்தாங்க. அப்படியே குயினுக்கு வைக்கிற மாரி வச்சிருந்தாங்க. செமையா இருந்தது அந்த க்ரவுனே. சூப்பரா இருந்தது அந்த உள்ள இருக்கிற கிறிஸ்டல்லாம். அத வந்து நகராத அளவுக்கு நான் வந்து த்ரெட்லாம் போட்டு கட்டி, அதுக்கடுத்து ஹேர் பின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, உங்களுக்கு இந்த க்ரவுன் வந்து பிரைட வந்து நல்லா குலுக்குனாலும் அந்த க்ரவுன் வரக்கூடாது. அந்த மாரி நம்ம வந்து க்ரவுன நல்லா மண்டையில மாட்டியாச்சு. பின்லாம் பண்ணுவோம் இல்லையா? பின்னாடி பஃப்க்கு பின் பண்ணோம். அடுத்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் இதையும் வந்து இப்போ லாஸ்ட்டா வந்து ஃபைனல் டச்சப் மாரி கர்ல்ஸ் பண்ணிட்டு, அந்த கர்ல்ஸ் எல்லாம் செட் பண்றதுக்காக ஃபுல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அப்போ வந்து ஹேர் வந்து நான் நெனச்சத விட ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராவே முடிச்சுட்டேன். அடுத்து வந்து ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து நம்ம ஹேர் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ணிட்டோம் அப்படின்றதுனால டைரக்ட்டா வந்து மேக்கப்ல இறங்கிட்டோம். கலர் கரெக்ஷனோட இவங்களுக்கு நெறைய பிக்மெண்டேஷன் ஃபேஸ்ல கிடையாது. ஸோ அதனால ரொம்ப மைல்டான கலர் கரெக்ஷன் போட்டுட்டு அடுத்து கன்சீலிங் போயாச்சு. இவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ஹெச்டி மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஃபுல் கவரேஜ் பேஸ் அப்புறம் வந்து ஐ லுக் வந்து இவங்களோட வெட்டிங் கவுனுக்கும் ஏத்த மாரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரிசப்ஷன் சாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஏத்த மாரி இருக்கணும். அந்த மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து சின் ஏரியா கிட்ட பிளெண்ட் பண்ணி, அவங்களுக்கு டோன்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க ஃபுல் கவரேஜ் கேட்டதுனால, அதுக்கேத்த மாரி பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. மறக்காம நெக் ஏரியாலயும் நான் வந்து அதே மாரி ஃபவுண்டேஷன் வந்து லைட்டா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஃபவுண்டேஷன் ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து ஹைலைட்டிங் வந்து போறோம். எனக்கு லிஸி கிட்ட வந்து ஃபேவரட் ரொம்ப புடிச்ச பார்ட். நான் வந்து இந்த மாரி தான் மேக்கப் பண்ணும்போது ஒரு ஒரு பிரைடு கிட்ட எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா, இவங்களோட சீக் போன்ஸு. சீக் போன்ஸும் இவங்களுக்கு லிப்ஸ் வந்து நல்லா ப்ளம்பியா சூப்பரா இருக்கும். ஸோ வந்து அத என்ஹான்ஸ் பண்ற மாதிரி, இது 2 ஃபீச்சரும் என்ஹான்ஸ் பண்ற மாரி தான் நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். இவங்க ஹெச்டி மேக்கப் கேட்டிருந்தனால, நம்ம வந்து க்ரீம் கான்டோர் பண்ணிட்டுருந்தோம். இவங்களுக்கு சீக் போன் வந்து ஆல்ரெடி செம்மையா இருக்கிறதுனால, அதுக்கு ஏத்த மாரி அத இன்னும் நல்லா எடுத்து தூக்கி காட்டுற மாதிரி தான் நான் வந்து கான்டோர் பண்ணேன். ஸோ க்ரீம் கான்டோர் முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிட்டு, பிரான்சிங் அடுத்து இப்போ வந்து ப்ளஷ் போயாச்சு. இவங்க வந்து கொஞ்சம் ஃபேர் டோன்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அப்படியே லைட்டா பாப்பா வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு, ஹைலைட்டிங் போயாச்சு. ஹைலைட்டிங் வந்து இவங்களுக்கு நல்லா பிளிங்கியா பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரைடல் கவுன், அடுத்து ரிசப்ஷன் அதுக்கேத்த மாரி நல்லா ஷைனிங்கா, அப்படியே நல்லா அப்படியே க்ளோயியா வந்து அவங்களுக்கு குடுத்துட்டேன் நானு. அடுத்து வந்து ஐப்ரோ. ஐப்ரோ வந்து இவங்க வந்து ரொம்ப பண்ணிறாதீங்க. ஐப்ரோ விட்டாலும் பரவாயில்லன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல ரொம்ப நேச்சுரலா தான் இருக்கும். உங்களோட நீங்க பண்ணியிருக்க ஐப்ரோ இதுலயே வந்து நான் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லி, ஐப்ரோ முடிச்சோனே அவங்க ஃபேஸ் வந்து அப்படியே வரைஞ்சு விட்ட மாதிரி இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து மேக்கப் அப்படியே செட் ஆயிரும் இல்லையா? இவங்க ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாரி லிஸியோட ஃபேஸு. ஸோ அவங்களுக்கு மேக்கப் போட்டோனே ஒரு அழகான பெயிண்டிங் மாரி ஆயிடுச்சு அவங்க ஃபேஸே. அப்படியே அப்படியே வாவ்! நான் என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியல. அவங்களுக்கு மேக்கப் வந்து அவ்ளோ அழகா செட் ஆயிருந்தது. ஸோ பேஸ் ஃபுல்லா முடிச்சோனே நம்ம ஐ மேக்கப் போயிட்டோம். இவங்களுக்கு ஐ மேக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருந்தேன் நானு. ஸோ ஐ ஷேடோ ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, நான் வந்து இன்னர் கார்னர்ல மட்டும் நான் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணேன். ஏன்னா, அது வந்து உங்களுக்கு கவுனுக்கும் செட் ஆகும், ரிசப்ஷனுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இவங்களுக்கு ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஐ லுக் தான் போடுவாங்க. இந்த ஐ லுக் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ண வந்து லிஃப்ட் பண்ணி காட்டும். லைக் என்ன சொல்றது, நம்ம ஃபேஸே வந்து ஒரு மாரி இந்த மாடல்லாம் இருக்காங்க இல்லையா? ரன்வே மாடல் அவங்க பண்ற மாதிரியான ஒரு ஐ லுக். ஃபேஸ வந்து லிஃப்ட் பண்ணி காட்டுறதுக்கு. எனக்கு அது வந்து இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அவுட்கம். அடுத்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து இவங்க எதனாலும் ஓகே அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் வந்து ஒரு ஷேட் போட்டு இது ஓகேவா? அடுத்த சாரி கூட நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னேன். இவங்க வந்து லைட் மாவிஷ் பெர்ரி டோன் வந்து சரி ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னாங்க.
அதுக்கடுத்து நம்ம மஸ்காரா போட்டுட்டு, மஸ்காரா லைட்டா ட்ரை ஆனோனே லேஷஸ் ஒட்டிட்டோம். இதெல்லாம் பண்ணோனே அப்படியே ஃபுல் ஆன் கிளாம் லுக் மாதிரி இருந்தது. அடுத்து வந்து பின்னாடி நம்ம ஹேருக்கு வந்து ப்ரூச் வந்து பிளெயினா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஹேர் ப்ரூச் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அது போட்டோனே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே இவங்களுக்குன்னே தச்ச ட்ரெஸ்ஸு, இவங்களுக்குன்னே ஒண்ணு ஒண்ணும் இருக்கிற மாரி இருந்துச்சு. இதுக்கடுத்து ஒரு ஒரு குட்டி குட்டி ஐட்டம் பிரைடுக்கு வந்து மாட்டி விடுற வேலைலாம் போயிட்டு இருந்தது. இவங்க சொன்ன டைம்க்கு நம்ம கரெக்ட்டா வந்து அவங்க கேட்ட டைம்க்கே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரைட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஜுவல்ஸ்லாம் மாட்டி விட்டு, ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து நீங்க ஜூட் அப்படின்ற மாரி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட வேலைய விடாம, மறக்காம பார்த்துக்கணும். நான் வந்து இவங்கள வந்து ரசிச்சுட்டே இருந்தேன். இவங்க ஸ்மைல் பண்ணோனே அப்படியே ஷி வாஸ் க்ளோயிங் ஆக்சுவலி. வந்து அப்படியே நம்ம இன்ஸ்டாக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் குட்டி குட்டியா எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னாங்க, அவங்களோட அக்காவுக்கும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே எனிவே டைம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு கடகடன்ட்டு வந்து ஹேர் கிரம்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ரூம்ல வந்து கொஞ்சம் இடம் தான் இருந்தது. பிரைடுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்றனால நம்ம ஒதுக்குப்புறமா ஓரமா ஒதுங்கிட்டோம். அப்படியே அவங்கள பாருங்களேன். அப்படியே அந்த மியூசியம்ல வேக்ஸ் மாடல் நிக்கிற மாரியே இருக்கு. நான் அத பார்த்துக்கிட்டே தான் வந்து ஹேர் வந்து கர்ல் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து இந்த மாரி குட்டியா ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ்ல வந்து வொர்க் பண்றது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹீட் டூல்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? எனக்கு சுட்டா பரவால்ல. ஆனாலும் நான் சூடு தாங்க மாட்டேன் வேற விஷயம். பட் ஆனா எனக்கு சுட்டா பரவால்ல. அவங்களுக்கு சுற்றக்கூடாது. அதனால நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். நடுவுல நம்மளையும் கூப்ட்டு கொஞ்சம் கெட் ரெடி ஷாட்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ வர எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் இது ரிலேட் ஆகும். ஏதாவது ஒரு பிரைடுக்காச்சும் அந்த வேலைய பண்ணியிருப்பாங்க. லிப்ஸ்டிக் போடுற மாரி, பிரஷ்ஷ வச்சு நிக்கிற மாதிரி. அடுத்து பிரைடுக்கு ஃபுல்லா ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு கிளம்புறதுக்கு. இவங்களுக்கு வந்து கர்ல்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு, ஃப்ரண்ட்ல வந்து குட்டியா பஃப் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க எனக்கு மேக்கப்பும் லைட்டா சிம்பிளா போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப மினிமலா வேணும். என்னோட டோன்லயே வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கும் டைம் இருக்கு அப்படின்னு மேக்கப் போட்டாச்சு. இவங்களோட அ பிரைடோட அண்ணியும், அம்மாவும் பார்லர் போய் கிளம்புறேன் அப்படின்னு போயிருந்தாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் வந்து பிளானே இல்லாத மாரி சொல்லியிருந்தாங்க கிளம்புறதுக்கு. அவங்க போனோனே ஓகே அப்ப நானும் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களும் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேஸ், சிம்பிளான ஐ, அப்புறம் வந்து எல்லாமே வந்து சிம்பிளா சட்டிலா இருக்கிற மாரி பண்ணிட்டு, அந்த டைம்ல தான் பிரைடு வந்து வெளிய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் ஃபோட்டோ எடுத்தாங்க. பிரைடுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இந்த மாரி உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா, டிஷ்யூவ கையில குடுத்துட்டு டேப் பண்ணிக்கோங்க. மேக்கப்லாம் ஒண்ணுமே ஆகாது. டோன்ட் வரி. நீங்க டேப் மட்டும் பண்ணிருங்க அப்படின்ட்டு. அவங்க அத தான் பொறுமையா வந்து ஓரமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இவங்களுக்கு லெஹெங்காவ ட்ரேப் பண்ணிட்டு விட்டுட்டோம். இவங்க வந்து ஆல் செட் அண்ட் டன். இவங்க 2 பேரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நெறைய டைம் இன் பிட்வீன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டாடி வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சரியான வெயில் தெரியுமா? நம்ம வந்து கார்ல போயிட்டு நான் சாப்பிடவே இல்ல. அதனால பக்கத்துல ஏ2பி இருந்தது. அங்க போய் எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போனோம். அங்க தான் நான் தனியா முன்னாடி நடந்து வந்துட்டுருந்தேன். ஒருத்தன் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு நிக்கிற மாரி இதுல வந்து ஒரு மாரி கிண்டல் பண்ற மாரி பேசினான். எனக்கு வந்து பசியில வந்து செம கடுப்பாயிடுச்சு. "கழட்டி அடிக்கவா?" அப்படின்ற மாரி உடனே திரும்பி மொறச்சு எடுத்தேன் நானு. அத எடுத்தோனே அவன் வந்து பயந்து ஓடிட்டான். நான் வந்து ரொம்ப வருஷம் அப்புறம் அந்த மாரி எனக்கு கோவம் வந்துச்சு. வாங்க சண்டை போட வா, 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 வா" அப்படின்ட்டு. இதுவே நான் வந்து திரும்பாம, கண்டுக்காம போயிருந்தேன்னா, பின்னாடியே வந்து ஏதாவது கலாய்ச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் நடக்குமே. எப்ப அந்த பொண்ணு வந்து திரும்பி என்ன அப்படின்னு மொறைக்கிறாளோ, அப்ப வந்து போயிருவானுங்க. ஸோ ஏன் அது நடந்தது. நான் ஏன் அப்போ வந்து அவ்ளோ தைரியம் இருந்ததுன்னா, ஃபேமிலியாவே இருக்கேன் இல்லையா? அதனால வந்து பிரச்சனை இல்ல. நீங்க தனியா இருக்கும்போது, இது சுத்தி பார்க்காம நீங்க ஓவரா வந்து இது பண்ணிறாதீங்க. உங்களுக்கும் எதா இருந்தாலும் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்து வந்து அங்க எதுவுமே சாப்பிட ஐட்டம் இல்ல. இல்லாததுனால அம்மா போண்டா சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து பானிபூரி மட்டும் சாப்பிட்டுட்டு பாசுந்தி இருந்தது. ஏ டூ பில எனக்கு பாசுந்தி எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா? அது வந்து எப்பயுமே கிடைக்காது. எப்பயாவது ஸ்டாக் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் டைம் இருந்தது. அதனால பக்கத்திலேயே வந்து சனாரஸோட பியூட்டி லான்ச் வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போதே கூப்பிட்டாங்க.
அப்பத்துலேருந்து போகவே இல்ல. நானும் போணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன். என் வீட்லருந்து ரொம்ப தூரம் அது. அதனால அங்க ரொம்ப பக்கத்துல இருக்கறனால, சர்ப்ரைஸா ஒரு விசிட் போடலாம் அப்டின்ட்டு போயிட்டு, அங்க சுத்தி அவங்களோட லான்ச்லாம் பார்த்து, நான் வந்து ஜெல் பாலிஷ் வந்து பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு இதுக்கு போயி நான் பண்றது. அப்ப வந்து எனக்கு முந்தின நாள் தான் நான் நெயில் பாலிஷ்லாம் வச்சேன். பிரைடல் புக்கிங் இருக்கு அப்டின்ட்டு. அதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு நான் போகும்போது நான் அப்பாயின்ட்மென்ட்டு சொல்லாம அந்த மாரி தான் போனேன். அவங்க வந்து கேட்டாங்க, "என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு. இந்த மாரி புக்கிங்கு செகண்ட் சாரி சேஞ்ச் டைம்ல வந்திருக்கேன் அப்படின்னோனே, அவங்க வந்து நம்மளுக்கு உடனே ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்டாங்க. நான் வந்து அவசரப்படுத்தல. பண்ணுங்க, பண்ணுங்க. ஏன்னா அங்கேயும் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அப்பயும் வந்து அவங்க என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுகிட்டு நம்மள வந்து முன்னாடி கூப்ட்டு பண்ணி விட்டாங்க. நாங்க வந்து ஃபுல்லா கதைலாம் பேசிட்டு இருந்தோம். எப்படி போகுது? என்ன? ஏது? அப்படின்ட்டு ஜாலியா ஒரு சிட் சாட் செஷன்லாம் ஓடிட்டு இருந்தது. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த கலர செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா, நீங்களே வந்து சொல்லியிருப்பீங்க. நான் என்ன நெயில் பாலிஷ் கலர் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்டின்னா, இத தான் செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா, நான் இதையே வந்து ஒரு 1/2 மணி நேரம் செலக்ட் பண்ணேன். எப்பயும் போல ரிங் ஃபிங்கர்ல வந்து நான் கிளிட்டர் இருக்கிற மாரி ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணேன். இவங்க வந்து கடகடன்னு போட்டுட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் முடியிற டைம்ல வந்து எனக்கு பிரைட் இதுலருந்து கால் வந்துருச்சு. அவ்வளோதான் சர்ச்லருந்து நாங்க கிளம்புறோம் ப்ரே பண்ணிட்டு. இப்போ வந்து மண்டபம் போறோம் அப்டின்னும்போது, கரெக்ட்டா இருக்கும். நான் அந்த டைம்க்கு தான் என்கிட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லியிருந்தேன். கார்ல ஏறுனோனே அவ்ளோ ஒரு டிராஃபிக். அது வந்து அந்த இடத்துலருந்து ரொம்ப கிட்ட தான் மண்டபம். அப்பயும் அவ்ளோ டிராஃபிக்னா பார்த்துக்கோங்க. அந்த டிராஃபிக்லயும் அந்த இருட்டுல வந்து ஒரு லைட்டுக்கும் அந்த ஷிம்மர் கிளிட்டர் வந்து எப்படி தெரியுது அப்டின்ட்டு என் கையவே பார்த்துட்டு இருந்தேன் நானு. அவங்க வந்து சாரி சேஞ்ச் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து என்னோட ஹேர் கிட் பேக் மட்டும் எடுத்துட்டு வேக வேகமா போனேன். அப்பதான் கரெக்ட்டா பிரைடு வந்து ரூம்க்கே போனாங்க. ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி. ஸோ கரெக்ட்டா இருந்தது. நம்ம தான் வந்து அவங்களுக்கு சாரியும் ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ 2 மினிட்ஸ்லயே வந்து சாரி ட்ரேப் பண்ணியாச்சு. ட்ரேப் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, "எனக்கு டச் அப்பும் பண்ணி விட்டுருங்க லைட்டா" அப்படின்ட்டு. அம்மா அதுக்குள்ள வந்து காருக்கு போயிட்டு மேக்கப் பேக் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க வந்து ஃப்ரண்ட்ல ஹேர் விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ சாரின்றனால பின்னாடி அதையும் வந்து எடுத்து ஹேர் பின் பண்ணியாச்சு. ஃபுல்லா ஜுவல்ஸ் மாட்டி விட்டுட்டு டச்சப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டச்சப்க்கு வந்து ஃபுல்லா வந்து திருப்பி பவுடர் வச்சு செட் பண்ணி, ஃபுல்லா இப்ப தான் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கிற மாரி நான் வந்து ஃபுல்லா ப்ளஷ் திருப்பி ரீஅப்ளை பண்ணி, ஹைலைட்டிங் திருப்பி பண்ணி, லிப்ஸ்டிக்கும் வந்து ரீஅப்ளை பண்ணேன். ஸோ டச்சப் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க ஸ்டிக்கர் வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த கோல்டு ஜுவல்லுக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணிட்டு, சாரிய திருப்பி நான் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நம்ம சாரி ட்ரேப் பண்ண ஃபோட்டோஸும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, அவங்களுக்கு சாரி ரொம்ப அழகா வந்து பொருந்துச்சு அவங்களுக்கு. அப்படியே டால் மாரி இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வெட்டிங் கவுன்ல வந்து டிஸ்னி பிரின்சஸ் மாரி இருந்தாங்க. அந்த க்ரவுன்லாம் வச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு சாரி இது பண்ண அப்புறம் பிரைட் வந்து ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணி பார்லர்ல போய் மேக்கப் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த இது அவ்வளவா புடிக்கவே இல்ல. அதனால வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கும் லைட்டா டச்சப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல வந்து டச்சப் பண்ணோம். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து அவங்க ஒழுங்காவே போடல. அவங்களுக்கு அது வந்து ஒரு மாரி தான் இருந்துச்சு. பார்லர்ல வந்து ஒழுங்கா போடல. அத அவங்க வந்து சொல்லல. சரி போட்டுட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் சொன்ன உடனே நான் வந்து ஃபுல்லா எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்பதான் நான் ஒழுங்காவே பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியா இருந்தது. அங்க வந்து டைமே இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம திருப்பி நைட்டுக்கா அதாவது ஃபியூ ஹார்ஸ்ல வந்து அடுத்த புக்கிங் நம்ம வந்து முகூர்த்தம்க்கு கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால வந்து அப்பவே வீட்டுக்கு கிளம்பி ஒரு 1 ஹவர் ஆச்சும் படுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். போற வழியிலேயே நான் வந்து Zomatoல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பிரைடல் விளாக். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்களோட ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களோட பிக் டேக்கும் என்ன புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து டிஎம் பண்ணலாம், இல்லைனா இமெயில் பண்ணலாம். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம், நீங்கள் அங்கேயும் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.